அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்திருந்த நாள். நேத்தி தான் அப்ளிகேஷன் வாங்கின மாதிரி இருக்கு. அதோட 2ஆம் ஆண்டு மாணவர்கள்லாம் எந்திரிங்க. 2 ஆண்டு முடிந்து நமது ஆண்டு விழாவும் வந்துவிட்டது. அவர்கள் இந்த விழாவுக்கு வருகை தந்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் சீஃப் கெஸ்ட் ஸ்ரீ யோகேஸ்வரன் அவர்களே, குழந்தையின் மற்றும் ஒரு பெருமை சமூக சேவகர் ரொசாரியோ அவர்களே, நமது சகசரா கல்வி குழுமத்தின் அங்கம் இயக்குனர் திரு சுந்தர் அவர்களே, நமது குழுமத்தின் அன்றாட நிகழ்வை சிறிதும் பெறலாமல் நடத்தி கொண்டிருக்கும் ரமேஷ் சார் அவர்களே, சகசரா கல்வி குழுமத்தின் சக்கரம் என்றே சொல்லலாம், சக்கரம் ஓடிக்கொண்டே இருப்பவர், அனைவர் நெஞ்சிலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று ஒவ்வொருவரையும் சீர்படுத்தி நேர்படுத்தி வாழ்க்கையின் நெறிகளை உணர்த்தி உருவாக்கி கொண்டிருக்கும் எங்களது துரோணாச்சாரியர் நீங்கள் இல்லையில் நாங்கள் இல்லை. சகசராவின் நீங்கள் தான். நீங்கள் எல்லாம் இதழ்களாக இருந்து எங்களை மலர்களாக மணக்க வைக்கிறீர்கள். எங்கள் மாணவ மாணவிகள் அனுதினமும் செதுக்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள், உறுதுணையாக இருந்து சகசராவை சிறப்பாக்கிக் கொண்டிருக்கும் ஊழியர்களே, தோழர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த விழாவுக்கு வருகை 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 என வரவேற்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு எப்பவுமே முதல் நாள் மாதிரிதான், முதல் நாள் பரீட்சைக்கு போகும்போது எப்பவுமே ஒரு பதக்கத்தோட போவோம் இல்லையா, எனக்கு எப்பவுமே அது உண்டு. ஏன்னா நம்ம குழந்தைங்க எல்லாரும் பெய்யாளாகி அவங்களாம் முன்னாடி நிற்கும் போது நமக்கு ஒரு பெருமையும் ஒரு சந்தோஷமும் இருக்கும். என்னோட பசங்க அப்படின்ற பெருமை இருக்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் நிற்கிறேன். உங்களெல்லாம் பார்க்கும்போது அதான் சொன்னேன், நேத்தி அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்த மாதிரி இருந்து ஆனால் இன்னைக்கு அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2 வருஷம் நம்ம நிறைய விஷயங்கள் இங்கே கற்றுக்கிட்டோம், பழகியிருக்கோம், பார்த்துருக்கோம். நிறைய உங்களுக்கு அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. இதை சொல்லுங்க, ஒரு சின்ன ஸ்டோரி ஞாபகம் வருது. ஓஷோவோட குட்டி ஸ்டோரி ஞாபகம் வருது. என்னன்னாக்கா, ஒரு அரசன் இருந்தான் ஜப்பானில். அந்த அரசனுக்கு ஒரு மகன், இளவரசன். அந்த இளவரசனுக்கு இளவரசனா இருந்து போர் அடிச்சு போச்சு. அவன் என்ன பண்றான்னா, அப்பாட்ட போறான், அப்பா நீ ஆட்சி பண்ணது போதும், இந்த ஆட்சி இனிமே என்னதான் இருக்கட்டும், நான் பட்டாபிஷேகம் சொல்லிக்கலான்னு இருக்கேன், போதும் நீ இறங்கு அப்படிங்கிறான். இல்லைப்பா உனக்கு இன்னும் வயசாகல, இன்னும் டைம் இருக்கு, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ண அப்படிங்கிறாரு. நம்ம பரம்பரையில் உன்னை போட்டு தள்ளிட்டு ராஜா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு எனக்கு அவசியம் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னோட அப்பா கிட்ட சொல்றாரு. உடனே அப்பாவும் இவன் போட்டு செஞ்சாலும் செய்வான், காதகன் வளர்ந்துட்டான், தோளுக்கு மேல பலசாலியாகவும் இருக்கான், செஞ்சாலும் செய்வான். சரி மகனை கூப்பிடுறாரு, சரிப்பா நீ எடுத்துக்க, நாளைக்கே நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான்.
இல்லை ஒரு 10 நாள் கழிச்சு எடுத்துட்டேன். ஏன் 10 நாள்? இல்லை, என்னுடைய குருநாதர் கிட்ட போய் நீ ஒரு 10 நாள் இருந்துட்டு வந்துட்டு இந்த அவையை நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த ராஜா சொல்றாரு. உடனே இந்த குருநாதர் நமக்கு தெரியுமே, இந்த ஒல்லியா வடவடன்னு இருப்பாரு, பார்த்துக்கலாம் நம்ம யாரு அப்படின்னு சொல்லிட்டு கூலா இருக்காரு. அப்பா வந்து குருநாதர்கிட்ட இந்த பையன் அழைச்சிட்டு போறாரு. அங்க போன உடனே குருநாதர் உட்கார்ந்துட்டார். குருநாதருக்கு இவர்கள் வரக்கூடிய செய்தி வந்து தெரிஞ்சிருது. எதுக்காக வந்திருக்காருன்னு அவருக்கு தெரியுது, ஏன்னா அவர் குரு இல்லையா. வந்த உடனே இவர் வந்து அபவுட் சே, இது மாதிரி குருவே நான் வந்து வணங்குகிறேன், இது மாதிரி குழந்தைய அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே 10 நாள் கழிச்சு வந்து உன்னோட மகனை கூட்டிட்டு போகிறார். அவருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அந்த மன ஓட்டத்திலேயே கண்டுபிடிச்சிருக்காரு.